நீரின்றி அமையாது உலகம், நீர்தான் வாழ்க்கை. இந்த தண்ணீருக்காகவே திருவள்ளுவர் பார்த்தீங்கன்னா அந்த வான் சிறப்பு என்ற தலைப்பில் 10 பாடல்கள் எழுதியிருக்கிறார். ஏன்னா நீரினுடைய முக்கியத்துவத்தை 2500 ஆண்டுகளுக்கு முன்பே வள்ளுவர் அதை யதார்த்தமாக உணர்ந்திருக்கின்றார். அதற்காக ஒரு தனி தலைப்பில் 10 பாடல்கள் எழுதியிருக்கின்றார். இப்போ நம்ம பாருங்கள், 2500 ஆண்டுகளுக்கு பிறகு நாம் அதனுடைய நீரினுடைய மகிமையை, நீரினுடைய அருமையை நம்ம வெகு தெளிவாக ப்ராக்டிக்கலாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஒரு பக்கம் நாளுக்கு நாள் மக்கள் தொகை பெருக்கம், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் பெருக்கம். இதில் அனைத்திலும் முக்கியமாக இருப்பது நீராகும் இல்லையா? மனிதன் உயிர் வாழ்வதற்கும் நீர் தேவை, இண்டஸ்ட்ரீஸ்க்கும் நீர் தேவை, அனைத்து இயற்கை வளங்களுக்கும் நீர் தேவைப்படுகின்றது. நீர் இல்லை என்றால் உயிரினங்கள் இல்லை. ஆகவே இந்த பூமியில் பார்த்திங்கன்னா இந்த பூமியானது 70% நீரால் கவரப்பட்டிருக்கின்றது. அதில் 97% நீர் உப்பு தண்ணி, கடல் நீரால் கவரப்பட்டிருக்கின்றது. அதிலும் மீதம் இருக்கக்கூடிய 3% நீரே நாம் குடிப்பதற்கு ஏதுவான நீராகும். அதில் கூட பார்த்திங்கன்னா 2.2% நீர் ஐஸாகவும், 0.7% நீர் நிலத்தடி நீராகவும், மீதமுள்ள 0.1% நீரே நாம் சர்ஃபேஸ் வாட்டர், நிலத்திற்கு மேல் பரப்பில் பார்க்கக்கூடிய ஆறு, குளம், ஏரியில் நம்ம பார்க்கக்கூடிய நீராகும். இந்த டோட்டல் 0.8% நீரை தான், அதாவது நிலத்தடி நீர் மற்றும் மேலே இருக்கக்கூடிய நீர், உபரி நீர், அதாவது சர்ஃபேஸ் வாட்டர் நீராகும். இந்த 0.8% நீரை தான் நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய 800 கோடி மக்களுக்கு மேல் குளிப்பதற்கும், குடிப்பதற்கும், இண்டஸ்ட்ரீஸ்க்கும், அனைத்து காரியங்களுக்கும் நாம் பயன்படுத்துகின்றோம். அந்த 0.7% நீராகிய இந்த நிலத்தடி நீர் கூட நம்ம பாரதத்தில் பார்க்கும்போது இந்த நிலத்தடியினுடைய நீரினுடைய நிலை, அதாவது வாட்டர் டேபிளுடைய நிலை மிக 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 மோசமாகிவிட்டது. இதேமாரி போனோம் அப்படின்னா நம்ம பாரதத்தில் முக்கியமாக இருக்கக்கூடிய சென்னை, பெங்களூர் இப்போ ஆல்ரெடி நீர் பற்றாக்குறையில் இருக்கின்றது. இன்னும் பல நகரங்கள் இவ்வாறான சூழ்நிலைக்கு தள்ளப்படும். பாரதத்தினுடைய அந்த நிலத்தடி நீர் மிக மிக மோசமான நிலைக்கு சென்று விட்டது. ஆகவே பாரதத்தினுடைய அந்த நிலத்தடி நீரை நாம் என்ன பண்ணணும்? சேமிக்கப்பட வேண்டும். நம்ம வீட்டில் விழக்கூடிய ஒவ்வொரு மழை துளி நீர்களும் நமது வீட்டிலேயே, நமது கிணறிலோ அல்லது நமது வீட்டில் இருக்கக்கூடிய போர்வெல்லிலோ மீண்டும் ரீசார்ஜ் செய்யப்பட வேண்டும். அதே போன்று நம்ம நிலத்தடியில் விழக்கூடிய நிலத்தடி நீரையும் நமது நிலத்திலேயே சேமிக்கப்பட வேண்டும். இவ்வாறு சேமிக்கப்படுவதன் மூலமாகத்தான் நாம் நிலத்தடி நீரை மேல் நோக்கி கொண்டு வர முடியும். நீ எக்ஸாம்பிள் பாருங்கள், பெங்களூர் சிட்டி இன்றைக்கி நாளுக்கு நாள் தண்ணீர் இல்லாமல் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றது. இப்போ அங்கே இருக்கக்கூடிய ஸ்கூல்கள், காலேஜ் இல்லையா, ஐடியினுடைய பிரதானமான இந்த நகரம் இன்று வேலைகளை ப்ராப்பராக யதார்த்தமாக தொழில்துறை செய்ய முடியாத அளவுக்கு தள்ளப்பட்டு விட்டது. அந்த நிலத்தடி நீருடைய அந்த வாட்டர் டேபிள் பார்த்திங்கன்னா பெங்களூரில் 1800 அடி கீழே போயாச்சு. மேலும் 5000 போர்வெல்ஸ்லேருந்து தண்ணி எடுக்கக்கூடிய நிலத்தடி நீரானது இந்த வருடம் யதார்த்தமான மழை பெய்யாததன் காரணமாக நிலத்தடி நீர் 1800 அடிக்கு கீழே சென்று விட்டது. மேலும் 5000 போர்வெல்கள் காய்ந்து விட்டது. அங்கே நாளுக்கு நாள் மக்கள் தொகை பெருக்கமானது 1 கோடிக்கு மேலே இருப்பதன் காரணமாக 200 மில்லியன் லிட்டர் டெய்லி அவர்களுக்கு தேவைப்படுகின்றது. ஒரு பக்கம் நீர் கிடைப்பது பெரிய விஷயம் இல்லை, கிடைத்து நாம் யூஸ் பண்ணப்பட்ட அந்த நீரை, அந்த சீவேஜ் வாட்டரை நாம் வைப்பதற்கான இடம் கிடையாது. மேலும் அதை சுத்திகரித்து பயன்படுத்துவதற்கான வசதிகள் கிடையாது. இதன் காரணமாக இன்று பெங்களூர் சிட்டியானது மிகவும் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது. மேலும் அநேக நகரங்கள் இவ்வாறான சூழ்நிலைக்கு வரப்போகின்றது. ஆகவே நாம் இதே மாதிரி நாம் நடந்து கொண்டு இருந்தோமானால் நம்முடைய எதிர்காலமானது மனித சமுதாயம் வாழ்வதற்கே
மிகவும் மோசமான நிலைக்கு தள்ளப்படுவோம். ஆகவே நிலத்தடி நீரை நாம் சேமிக்க வேண்டும். அதன் கூடவே நாம் ஆல்ரெடி கிடைத்திருக்கக்கூடிய அந்த சர்ஃபேஸ் வாட்டர் உபரி நீரை கூட பாதுகாக்க வேண்டும். எப்படி பார்த்தீங்கன்னா, அந்த நிலத்தடி நீர் மேலும் இந்த உபரி நீரானது சர்ஃபேஸ் வாட்டரானது நிலத்திற்கு மேல் இருக்கக்கூடிய ஆறு குளங்களான நீரானது கழிவுநீர் கலப்பதன் மூலமாக கூட நாம் ஏற்கனவே கிடைத்திருக்கக்கூடிய அந்த நீரையும் மாசுபடுத்தி விடுகின்றோம். இல்லை, இதெல்லாம் பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியத்திற்கும் அதன் கூடவே எதிர்கால மனித சமுதாயத்திற்கே மனிதன் உயிரோடு வாழ்வதற்கு பெரிய கேள்விக்குறியை உருவாக்குகின்றது. ஆகவே நீரை மாசுபடுத்துவதிலிருந்து தடுக்க வேண்டும். நிலத்தடி நீரை அதிகரிப்படுத்துவதற்காகவும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதற்காக என்ன பண்ணோம், வீட்டுக்கு வீடு நாம் என்ன பண்ணுறோம், வாட்டர் ஹார்வெஸ்டிங் நீர் சேமிப்பு தொட்டிகளை உருவாக்க வேண்டும். எப்படிங்க ராஜஸ்தானில் பார்த்தீங்கன்னா நிலத்தடி மழை நீர் மிக குறைவு, ஜெசல்மேர் பாட்மேரில். அங்கே விழக்கூடிய ஒவ்வொரு நீர் துளிகளையும் தனது வீட்டு கீழே இருக்கக்கூடிய டேங்க் மூலமாக சேமித்து வைக்கின்றார்கள். அந்த நீரை முழு ஆண்டும் பயன்படுத்துகின்றார்கள். நீரினுடைய மகத்துவத்தை நாம் நீரின் கிடைக்கும்போது உணர வேண்டும். நீர் கிடைக்காத போது அல்லல் படுவது, அதை பற்றி பேசுவது, அதற்காக திட்டங்கள் போடுவதை தவிர்த்துவிட்டு நீர் கிடைக்கும் பொழுதே இல்லையா, மழை காலத்திலே அந்த யதார்த்தமாக ஒரு துளி நீரையும் நாம் சேமிப்பதற்காக முழு முயற்சி எடுக்க வேண்டும். இந்த முழு முயற்சியின் ஆதாரத்திலே நம்ம பிரஜாபிதா பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயம் மற்றும் இல்லையா பாரதத்தினுடைய நீர் சக்தி மந்திராலயத்தின் மூலமாக கூட நீர் சக்தி மினிஸ்ட்ரியும் சேர்ந்து ஜல் ஜன் அபியான், அதாவது நீர் மக்கள் பிரச்சாரத்தினை ஆரம்பம் செய்திருக்கின்றார்கள். பிப்ரவரி 16 போன ஆண்டு 2023 இல்லையா இந்த கேம்பெயினை நமது பாரதத்தினுடைய பிரதம மந்திரி மற்றும் ஜல் சக்தி மந்திராலயத்தினுடைய மினிஸ்டர் ஷெகாவத் அவர்கள் இருவருமாக சேர்ந்து இதனை துவங்கி வைத்தார்கள். நம்முடைய ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தினுடைய தலைமையகமாகிய மவுண்ட் அபு ராஜஸ்தானுடைய தலைமையகத்திலே இதற்கான சுப ஆரம்ப நிகழ்ச்சி செய்யப்பட்டது. இதனுடைய ஆதாரத்திலே மக்களுக்கு தண்ணீரை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக நகரம் நகரமாக கிராமம் கிராமமாக மக்களிடையே மேலும் ஸ்கூல்கள் மூலமாக பள்ளிகள் காலேஜுகள் மூலமாக தண்ணீர் பிரச்சாரத்தின் மூலமாக ஜல் ஜன் அபியான் தண்ணீர் மக்கள் பிரச்சாரத்தின் மூலமாக மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் அந்த காரியக்கரத்தை, அந்த கேம்பெயினை, பிரச்சார நிகழ்ச்சியை இந்த பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயம் செய்து வருகின்றது. இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவே யுனைடெட் நேஷன் மூலமாக ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 22 வாட்டர் டேவாக கொண்டாடப்படுகின்றது. நீர் நாளாக ஒவ்வொரு ஆண்டும் உலகெங்கும் கொண்டாடப்படுகின்றது. இவ்வாறு கொண்டாடுவதன் மூலமாக மட்டும் போதாது, அதன் விழிப்புணர்வை ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கும் நாம் கொண்டு வர வேண்டும். எதுவரை தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் தண்ணீரை சேமிப்பதற்காக விழிப்புணர்வு கொண்டு வரவில்லையோ அவர்களுக்கு விழிப்புணர்வு வராத வரை நாம் மனித சமுதாயம் நீரினால் அவதிப்படும் நிலையிலிருந்து நாம் தடுக்க முடியாது. இதன் மூலமாக மனித சமுதாயம் அழிவை நோக்கி செல்வதையும் நாம் தடுக்க முடியாது. ஆகவே அனைத்து துறைகளிலும் மிக 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 முக்கியமான துறையானது நீர்த்துறையாகும், வாட்டர் மேனேஜ்மெண்ட் ஆகும். ஆகவே இந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட் மூலமாக யதார்த்தமாக ஒவ்வொரு துளி நீரையும் சேமிக்கப்பட வேண்டும், நீர் மாசுபடுவதை தடுக்க வேண்டும். இவ்வாறு இந்த தண்ணீர் பிரச்சாரத்திலே நமது பிரம்மகுமாரி ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தில் மிக அழகாக பட விளக்கத்தை உருவாக்கி இருக்கின்றோம். அதில் பார்த்தீங்கன்னா 12 தலைப்புகளிலே இந்த கேம்பெயின் நடத்தப்படுகின்றது. ஒன்று வாட்டர் இஸ் லைஃப், வாட்டர் பொல்யூஷன், வாட்டர் கன்சர்வேஷன், வாட்டர் அண்ட் அக்ரிகல்ச்சர், வாட்டர் அண்ட் எனர்ஜி, விர்ச்சுவல் வாட்டர் அண்ட் ட்ரேட், வாட்டர் அண்ட் உமன், வாட்டர் டெக்னாலஜி, வாட்டர் அண்ட் ஹெல்த், வாட்டர் அண்ட் கிளைமேட் சேஞ்ச், வாட்டர் அண்ட் உமன். இவ்வாறு வெவ்வேறு தலைப்புகளே மிக அழகாக தண்ணீரினுடைய முக்கியத்துவத்தை இந்த நீர் கேம்பெயினில் ஜல்ஜன் அபியான் பிரச்சாரத்தில்
உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இதன் ஆதாரத்திலே மக்களிடையே விழிப்புணர்வை கொண்டு வருவதற்காக இந்த பிரச்சாரம் செய்யப்படுகின்றது.